ஹாய் ஹலோ. இப்போலாம் காலையில் எழுந்திரிக்கவே முடியல. அடிக்கிற குளிருக்கு இழுத்து போட்டுட்டு தூங்கணும் போல் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்கூல் இருக்கே, எழுந்திரிச்சு சமைச்சு தானே ஆகணும். நேற்று கடைக்கு போயிருந்தப்போ மல்டி மில்லட் இடியாப்ப மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. குளிருன்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கர பனியாக இருக்குது, நம்மளால தாங்க முடியல. ஆனால் மேலை நாடுகளில் இருக்கிறவங்களாம் நினச்சி பாருங்களேன், ஏன் நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிறவங்களே நினச்சி பாருங்களேன், எவ்வளோ குளிராக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எப்படி தாங்குவாங்க தெரியல. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கிடணும், ஆனால் அந்த பனி மழையை மட்டும் நம்மளால தாங்க முடியல. அது ஏனே தெரியல. பனிக்காலம் மழை காலம் வந்துட்டாவே குழந்தைங்களுக்கு ஈஸியாக சளி பிடிச்சிருது. எனக்கும் கூட சளி தான் ஒரு வாரமாக. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் தான். காலையிலேக்கு இடியாப்பத்தை உதுத்து போட்டுட்டு அதில் நிறைய தேங்காய் பூ துருவி போட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு சாப்பிட்டா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இந்த குளிர்காலங்களில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.